புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி செய்திகள் வருகின்ற போதெல்லாம் உலகம் அதை உற்று பார்க்கும். அதற்கான காரணம் அந்த நோயினுடைய தாக்கமும் பாரதூரமும் தான். புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கான போராட்டத்தில் ரஷ்யா கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது. மற்ற நாடுகளுக்கு போட்டியை வழங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடாக ரஷ்யா இருக்கிறது. இப்போது ரஷ்யாவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி உண்மையிலேயே மருத்துவ உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றகரமான அல்லது ஒரு மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படக்கூடிய செய்தியாகத்தான் அமைந்திருக்கிறது. புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மருந்து மற்ற மருந்துகளை விட இதுவரைக்கும் புற்றுநோய்க்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து தடுப்பூசிகளில் கொஞ்சம் வித்தியாசமாக அமைந்திருக்கிறது, ஒரு முன்னேற்றமாக அமைந்திருக்கிறது. இதுவரைக்கும் புற்றுநோய்களுடைய வகைகளுக்கு ஏற்ப பொதுவான மருந்துகள் தடுப்பூசிகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்போது ரஷ்யா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி, பரிட்சாத்தமான ஒரு முயற்சி, அதுவும் புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கான ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இப்போது அந்த தடுப்பூசி ஒரு நோயாளிக்கு செலுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இனிமேலும் அதிகமான நோயாளிகளுக்கு இந்த மருந்து செலுத்தப்பட இருப்பதாகவும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருந்து மற்ற மருந்துகளில் இருந்து எவ்வாறு தனித்துவமாக வேறுபடுகிறது என்று சொன்னால், இது ஒரு பொதுவான மருந்தாக இல்லாமல் ஒவ்வொரு நோயாளியினுடைய உடல் அமைப்பிற்கும், அதே நேரம் அந்த புற்றுநோயினுடைய அந்த மூலக்கூறுகளுடைய பண்புகளின் அடிப்படையில் அவற்றை தனித்துவமாக ஆராய்ந்து ஒவ்வொரு நோயாளிக்குமான தனித்துவமான தடுப்பூசியாக மருந்தாக இந்த மருந்து அமைய போகிறது என்பதுதான் இங்கே மிக முக்கியமானது. ஆகவே பொதுவான ஒரு மருந்தாக இல்லாமல் தனித்துவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நோயாளியினுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பண்பு கூறுகளை ஆராய்ந்து அதற்கேற்ற மாதிரி இந்த மருந்துகளை செலுத்துகிற நேரம் அங்கே வெற்றி வாய்ப்புகள், இந்த நோயிலே இருந்து குணமடைவதற்கு அல்லது விடுபடுவதற்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு இது ஒரு பரிட்சாத்தமான முயற்சியாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நோயினுடைய பாதுகாப்பு, அதே நேரம் வினைத்திறன், செயற்பாடு, இது எல்லாம் ஆராய்ந்து பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் இது நோயாளிகளுக்கு மருந்தாக செலுத்தப்படும், தடுப்பூசியாக செலுத்தப்படும் என்று சொல்லி இப்போது ரஷ்யா உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது.